வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நன்னு தோச்சு குண்டு பட்டே படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். ஒர்க்கஹாலிக்காக ரோபோ மாதிரி இருக்கிற நம்மளோட ஹீரோவோட வாழ்க்கையில் எப்போவுமே சேட்டை பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளோட ஹீரோயின் வந்தால் என்ன ஆகுங்கிற ஸ்வீட்டான லவ் ஸ்டோரி தான் இந்த படம். இது ஒரு ரொமான்டிக் காமெடி. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ கார்த்திக் ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. என் மனசை எப்படியெல்லாமோ குழப்பிட்டு என்னை விட்டு போயிட்டா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. நம்மளோட ஹீரோ கார்த்திக் வந்துட்டு பயங்கரமான ஒர்க்கஹாலிக். எப்போவுமே வந்துட்டு ஆன் டைமுக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஸோ இவங்க ஒரு பெரிய கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கிறாங்க. இவங்க வந்துட்டாலே ஏதோ பூச்சாண்டி வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரியே தான் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பயந்து பயந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் தப்பு பண்ணாலுமே நேராக வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். ஸோ கார்த்திகோட கம்பெனியில் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்டை வந்து கிளைண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே ஒரு டிஸ்கஷன் வந்து அவங்க பிரான்ச் ஹெட்டு கூட வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ப்ராஜெக்டை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆன்கோயிங்கில் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு யூஎஸில் வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படி போயிட்டாங்க அப்படின்ட்டா மீதி இருக்கிற மேனேஜர்ஸ் வந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்டை வந்து கண்டினியூஸாக பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹெட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ கார்த்திக் வந்து கண்டிப்பாக முடியும், யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு வேலை கிடச்சி அப்படி போயிட்டாலுமே மற்ற இருக்கிறவங்க கண்டிப்பாக நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இவங்க வந்து அஷ்வராக சொல்கிறாங்க. ஸோ அதனால ஓகே, அப்போ கிளைண்ட்டுக்கிட்ட வந்து இந்த ப்ராஜெக்டை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பிரான்ச் ஹெட் வந்து சொல்கிறாங்க. இவங்க கார்த்திக் சொன்னதுனால. ஸோ மீட்டிங் போயிட்டே இருக்கும்போதே கார்த்திக் வந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் உங்கள் அப்பா கிட்ட இருந்து. கார்த்திக் வந்து அட்டனே பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. பார்த்தா அவங்க பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ பாட்டியை வந்து கடைசியில் பார்க்க முடியாமலே போயிடுச்சு. இவங்க லேட்டாக தான் வந்திருப்பாங்க. ஸோ எல்லாரும் அப்படியே கொஞ்சம் சோகத்தில் இருக்கிறாங்க. அவங்க அப்பா கொஞ்சமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு அண்ணன் உண்டு, இவங்களோட பெரியப்பா. ஸோ எப்போவுமே இவங்க அப்பாவை மட்டன் தட்டியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இது கார்த்திக்கு சுத்தமாகவே பிடிக்காது. கார்த்திக் வந்து அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்களோட அப்பா வந்துட்டு எப்போவுமே ஒரு நிலம் இருக்கும், இப்போ அவங்களுக்கு சொந்தமானது இல்லை, முன்னாடி அவங்களுக்கு சொந்தமானதாக இருந்திருக்கு. அங்கே வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மாவை எப்போல்லாம் மிஸ் பண்ணுறாங்களோ அப்போ அந்த நிலத்துக்கு எப்போவுமே அவங்க போவாங்க. ஸோ அப்படியே தான் அவங்க அப்பாவோட வாழ்க்கை தனிமையாகவே அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு சைடில் அங்கே கார்த்திக்கு வந்துட்டு அவங்க அம்மாவோட அண்ணன் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட பொண்ணை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆசை. ஸோ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கார்த்திக்கிட்ட வந்து கேட்க வராங்க. கார்த்திக்கு கல்யாணம் இதெல்லாம் பெருசாக ஒன்று யோசனை இல்லை, உங்களுக்கு பிடிச்சா ஓகே தான் மாமா அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ உங்கள் மாமாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. பட் அவங்க மாமா பொண்ணு உங்கள் பேர் சத்யா, அவங்க வந்து கார்த்திக்கிட்ட பேசுகிறதுக்காக வராங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. இது அப்பா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அப்பா ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால உங்களுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிருங்க அப்படின்ட்டு இவங்க கேட்குறாங்க. கார்த்திக்குமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்த்திக் அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னு கேட்கும்போது நான் சிரின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சும்மா அடிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே வந்துட்டு கொஞ்சம் வந்து சோகமாயிட்டாங்க. அப்புறம் பேசவே இல்லை. அப்புறம் கார்த்திக்கும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்து வந்தாச்சு. அவங்க வேற ஒரு ஊரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க. நீ லவ் பண்ணுற பொண்ணை நான் பார்க்க வர போகிறேன் அப்படின்ட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. செம்மையாக பயமாயிருச்சு கார்த்திக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் அவங்களோட கொலீக் இருப்பாங்க, ஆக்சுவலாக அவங்க கார்த்திக்கோட கிளாஸ்மேட்டு, அவங்க கிட்ட வந்து இவங்க ஹெல்ப் கேட்குறாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அடுத்து நம்மளோட ஹீரோயின் என்ட்ரி. நம்ம ஹீரோயின் மேக்னா இவங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆக்ட்ரஸாக இருக்கிறாங்க. இப்போ கூட ஷூட்டிங்கில் தான் இருக்கிறாங்க. இவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், பட் பேஷனுக்கு வந்து அப்படி நடிப்பு வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப துருன்னு இருக்கிற பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்க நடிக்கிறதுனால இவங்கள புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொல்லிக்கு இருக்காங்க இல்லையா, கார்த்திகோட கொல்லிக்கு வந்து இவங்கள பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ இப்படி நேரில் ஏமாத்துற வேலை அப்படின்னதுமே மேக்னா வந்து முதல்ல முடியவே முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் மேக்னா பின்னாடியே அவங்க கடன் வாங்கினவங்க துரத்தி வந்துட்டாங்க, எப்போ கடனை கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஸோ வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த நடிக்கிறதுக்கு வந்து மேக்னா வந்து ஓகே அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஸோ என்ன கேரக்டர் எல்லாத்தையுமே அவங்க கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. சிரி தான் அவனோட பேர், நீ வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கார்த்திகோட அப்பாவை பிக் பண்ணுறதுக்காக கார்த்திக் வந்து போகிறாங்க. கூடவே மேக்னாவையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால மேக்னாவை பிக் பண்ணுறதுக்காக கார்த்திக் வராங்க. ஸோ அப்போ தான் அவங்க மேக்னாவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஐ எம் கார்த்திக் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. மேக்னா உடனே ஐ எம் சிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிறாங்க. அதாவது கேரக்டரில் இன்வால்வ் ஆகிட்டாங்களாமா. சரி வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அப்படியே வந்து இவங்களை கூட்டிகிட்டு வந்து வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவங்க அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணுறங்கிற பேரில் மேக்னா நம்ம சிரி வந்து பயங்கரமாக என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்குறாங்க. சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்லாம் காமெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ
அதுக்கப்புறம் அவங்க அப்பா ரொம்ப தனியாகவே இருக்கிற மாதிரி இருக்குமா, எங்கேயாவது வெளியில் போகலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக ஊரை சுற்றி காட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்க அப்பாவுக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க அவங்களோட வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே சிரி வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் எல்லா விஷயத்தையுமே அவங்க சொல்கிறாங்க. என்னோட அம்மா தான் எனக்கு இருக்கிறாங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா தான் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு ரொம்ப துருத்துன்னு பேசுகிறதுனால நிறையவே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு இங்கே சிரியை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ நீ எப்படி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்கியோன்னு தெரியலை அப்படிங்கிறதுனால பயந்து போய் தான் அந்த பொண்ணை பார்க்கணும்னு நான் சொன்னேன். பட் இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கார்த்திகிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க. எதுவுமே நடிப்பு அப்படின்னு தெரியாததுனால. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க சிரிக்கிட்டையுமே சொல்கிறாங்க, அவன் அம்மா இல்லாத வளர்ந்த பையன், உன்னை பார்த்ததுக்கப்புறமா அவனோட அம்மாவே நீ ஞாபகப்படுத்திட்டோமா அப்படின்ட்டு இங்கே ரொம்ப இமோஷனலாக சொல்லிட்டு போகிறாங்க. இது சிரிக்குமே கொஞ்சம் டச்சிங்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது இங்கே சிரி வந்துட்டு இந்த மாதிரி அப்பா வந்து ரொம்ப இமோஷனலாக இருக்கிறாங்கல்ல, உண்மையே சொல்லிடலாம்ல, ஏன் ஏமாற்றணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. செம கோவத்தில் இங்கே கார்த்திக் நடு ரோட்லேயே அவங்கள இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு தான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டு பத்திரமா ரீச் ஆகிட்டிங்களாப்பா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ அவங்க அப்பா சொல்கிறாங்க, அந்த பொண்ணு உன்கிட்ட சொல்லலையாப்பா, நான் பஸ் ஏறினதுலேருந்து அந்த பொண்ணு என்கிட்ட ஃபோன் பேசிகிட்டே தான் இருந்தா, இறங்குற வரைக்கும் பேசிகிட்டே தான் இருந்தா, நல்லபடியாக வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் ஃபோனை வச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிரியை பற்றி சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே ரொம்ப கில்ட்டியாக போயிடுச்சு எங்கள் கார்த்திக்கு. ஸோ நேராக அவங்க சிரியை பார்க்குறதுக்காக வராங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங்கில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்களோட கொல்லிக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்க ஷூட் பண்ணுற டிரெக்டர் அதுக்கப்புறமா கோஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இங்கே கார்த்திக் வந்துட்டு இங்கே சிரி ஒர்க் பண்ணுற எல்லா ஷார்ட் ஃபிலிமே பார்க்குறதுக்காக போயிடுறாங்க. எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் அவங்க கரெக்டாக தவறாமல் போயிடுறாங்க. டெய்லி இப்படியே அவங்க மீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் போக போக அங்கே லைட்டுக்கு தெர்மோகோல் பிடிக்கிற வேலைக்கு அங்கே கார்த்திக் போயாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தா இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்களுக்கு ஹீரோ சான்ஸே வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லவ் டைலாக்கு இமோஷனலாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாகை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைலாக் வந்துட்டு, சாரி நான் ரொம்பவே உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், நீ என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிற, என்னையே அறியாமல் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஐ லவ் யூ அப்படிங்கிறது தான் அந்த டைலாகு. இதை பயங்கரமாக மனப்பாடம் பண்ணுறாங்க. எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசி நடிக்கிறாங்க. டைரக்டர் செம்மையாக ஷாக் ஆகிட்டாங்க. பயங்கர கடுப்பில் பேக்கப் சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க இப்படியே வந்து ஃபுல்லாகவே சிரி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக அவங்க ஊருக்குமே அவங்க போவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு சத்யாவெல்லாம் அங்கே சிரிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆக்சுவலாக சத்யாவுக்கு வந்துட்டு இவங்க மேக்னா நடிக்கிறதா வந்திருக்காங்கங்கிற எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சிரியோட செயினெல்லாம் ஒருத்தங்க வந்து திருடிட்டு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் போட்டு பயங்கரமாக அடித்து அப்புறமா காப்பாற்றுறாங்க. சிரிக்கு இதுவுமே வந்துட்டு கார்த்திக் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொண்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் ஜாலியாக வந்துட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு அவங்க ஆஃபீஸ் ஒர்க்குக்கெலாம் வராங்க. ஸோ இப்படி நல்லா ஊர் சுற்றிட்டே இருந்ததுனால இங்கே கார்த்திக் வந்துட்டு சரியாக ஆஃபீஸ்க்கும் வரல, ஒழுங்காக ஒர்க்கும் பண்ணலை. அந்த ப்ராஜெக்ட் வேறு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. டெட்லைன் வரைக்கும் வந்துட்டு எல்லாமே பயங்கர எரராக வந்துட்டு இருக்கு. எல்லாமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே பிரான்ச் ஹெட் வந்து பயங்கரமாக கார்த்திகை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீ பண்ண அப்படின்னு சொன்னால் உனக்கு யூஎஸ் ஆஃபர் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக கார்த்திக்கு யூஎஸில் அந்த ஜாப் கிடச்சி போகணுங்கிறது தான் ஒரு பெரிய ட்ரீமே. ஸோ அதனால இவங்க 3 மணி வரை, இன்றைக்கி 3 மணி வரை தான் டெட்லைன் அப்படின்னு சொன்னதுமே பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துட்டு எல்லா எரரையுமே வந்துட்டு கார்த்திகே வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்து முடிஞ்சிருச்சு. பட் கார்த்திக்கு உள்ளுக்குள்ளே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு, நம்ம இப்படி கிடையாது, நம்ம நிறையா சேஞ்ச் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு சிரி வந்துட்டு ஃபோன் பண்ணி வெளியில் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு வர சொல்லியிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக சிரி வந்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் வர சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எப்படிடா சொல்கிறதுன்னு அப்படியே தாங்கிக்கிட்டே இருந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் கார்த்திகே வந்து பேசுகிறாங்க, நான் இந்த மாதிரி கிடையாது, என்னோடய வாழ்க்கையில் முழுசாகவே நான் தனியாகவே இருந்து பழகிட்டேன், அதனால் மேபி எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தோணுது, அதனால இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு நம்ம நடிக்கிற விஷயத்த அப்பா கிட்ட சீக்கிரத்துலேயே நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அங்கே சிரிக்கு. ஸோ அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாங்க. நேராக அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக அவங்க வைசாக்குக்கு வந்து வராங்க. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு வைசாக்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க நேராக வானத்தை பார்த்தே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு அங்கே வானத்தில் வந்துட்டு ஏரோப்ளைன் போகிறதெல்லாம் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏரோப்ளைன்லாம் ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ அதுக்கப்புறம் இவங்க சோகமாக இருக்கிறத பார்த்ததுமே யாரை லவ் பண்ணுற அப்படின்ட்டு அவங்க அம்மாவே கேட்குறாங்க. எப்படிமா கண்டுபிடிச்சிங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, ஒரு வாரத்தில் 2 நேரம் என்னை பார்க்குறதுக்காக வந்துடுவேன், எப்போவுமே என்கிட்ட ஃபோன் பேசுவேன், இப்போ கரெக்டாக ஒரு 2-3 மாதமாக நீ சரியாகவே பேசுகிறதே இல்லை அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா கார்த்திக் பற்றின எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், பட் உன்னோட லவ் நீ சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அது ஒரு சரியான ரோபோ
அதுக்கு ஒன்றுமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. அந்த பையன் ஓகேன்னா ஓகே தான், இல்லைன்னா நான் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நியூஸ் வருது, அங்கே கார்த்திகோட அப்பாவுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. செம்ம பயந்து போயிட்டு அங்கே கார்த்திக் அப்புறம் சிரி எல்லாருமே வந்துட்டு வராங்க பார்க்கறதுக்காக. அப்புறமா அவங்க அப்பா கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாங்க, பட் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு இவங்க கார்த்திக் அப்பா தான் அவங்க அப்பா கிட்ட உண்மையை நடிக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம நடிப்பை கண்டினியூ பண்ண வேண்டியதாகிருச்சு, ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நாள் வந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார்த்திக் வந்து சிரி கிட்ட சொல்கிறாங்க. சிரியும் சரி வழி இல்லை ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கார்த்திகோட பெரியப்பா வீட்டில் அவங்களோட பொண்ணுக்கு, அதாவது கார்த்திகோட தங்கச்சிக்கு வந்துட்டு கல்யாணம். ஸோ இந்த கல்யாணத்துக்கு கார்த்திகோட அப்பா வந்து முன்ன நின்று பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. பட் கார்த்திக் இது சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா அவங்க அப்பாவை தான் இவங்க மதிக்கவே மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால கார்த்திக்கும் நீயும் சிரியும் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால் அந்த கல்யாண வீட்டுக்கு இவங்க 2 பேருமே வந்துட்டு போகிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஹோட்டலில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அங்கே போனதுமே அந்த ஊரில் வந்துட்டு இவங்க சிரிக்கு வந்துட்டு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க போல், அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுனால. ஸோ பயங்கரமாக வந்துட்டு எல்லாரும் அவங்கள வரவேற்கிறாங்க. இவங்களுக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பீடா கடையெல்லாம் ஓப்பனிங் பண்ண வச்சு இனாக்ரேஷன் எல்லாம் சூப்பராக போகுது. ஸோ இவங்க அதை ரொம்ப பெருமையாக வந்துட்டு கார்த்திக் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக் நீ எல்லாம் ஒரு ஆக்ட்ரஸு, பெருசாக நேஷனல் அவார்டு வாங்கின மாதிரி ஓவராக தான் பில்டப் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திக் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. நடிப்பை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ நடித்த அழகு தான் நாங்கள் தான் பார்த்தோமே அப்படின்ட்டு இவங்களும் பதிலுக்கு வந்து கிண்டல் பண்ணுறாங்க. ஹலோ எனக்குலாம் ஒழுங்காக தான் நடிக்க தெரியும், இப்போ கூட நான் அந்த டயலாகை பேசி காட்டுவேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ பேசி தான் காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாகை பேச சொல்கிறாங்க. இவங்களும் பேசுகிறாங்க, செம்ம காமெடியாக, மறுபடியும் ஃபீலே இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 பேரும் பயங்கரமாக மாற்றி கலாச்சு செம்ம கோவத்தில் அங்கே கார்த்திக் வந்துட்டு வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியை தூக்கி ஊற்ற வரேன் அப்படின்ட்டு இவங்க துரத்தி ஓடுறாங்க. அவங்க வேகமாக ஓடுறாங்க. ஸோ அப்படியே 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் வருது. ஸோ அதுக்கப்புறம் கல்யாண வீட்டை வந்து அட்டன் பண்ண போகிறாங்க. சூப்பராக வந்து கல்யாண வீடு வந்து போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு கார்த்திக்கு வந்துட்டு இங்கே சிறிய பிடிக்கிறது வந்து புரிய ஆரம்பிக்குது. ஸோ போய் ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக இவங்க வராங்க. ஸோ இவங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஊரில் இருந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே சிரியோட அம்மா வந்திருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு. அவங்க அம்மா கிட்ட வந்து சிரி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் உனக்கு புதுசாக ஒரு வரன் வந்திருக்கு, ஸோ நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ கார்த்திக் கிட்ட போய் பேசுகிற மாதிரிலாம் எனக்கு தெரியலை, அதனால வந்துட்டு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக கார்த்திக் வந்து வெளியில் இருக்கிற நேரத்தில் வந்துட்டு சிரி ரொம்ப சோகத்தில், சரிம்மா நீங்கள் சொல்கிற பையனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. இந்த வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு கார்த்திக் வந்துட்டு ரொம்ப சோகத்தில் கிளம்பி வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பேசும்போது சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது யார், சுப்பிரமணியம் சாரோட பையன் நவீன் அண்ணனை தானே அப்படின்ட்டு அங்கே சிரி வந்து சொல்கிறாங்க. அண்ணன் ஏன்டி சொல்கிற அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஷாக்கிங்கில் கேட்குறாங்க. அண்ணன் தாம்மா, நான் தான் கார்த்திகை லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இவங்க போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இதை கேட்கவே இல்லை கார்த்திக். அதுக்கப்புறம் இங்கே இவங்களோட அம்மா வந்துட்டு ஒழுங்காக அட்லீஸ்ட் அந்த பையன் கார்த்திக்கிட்டையாவது போய் பேசு, அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு உங்கள் அம்மா வந்து அங்கே கண்டிஷன்லாம் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து ஊருக்கு வந்து கிளம்புவாங்க. இவங்க அம்மாவுக்கு ஏரோப்ளைனில் போகிறது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா ஏரோப்ளைனில் போயிருந்துருக்கவே மாட்டாங்க. இவங்க அவங்க அம்மாவுக்காக ஃப்ளைட்டில் வந்து புக் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க அம்மாவை வந்து ஃப்ளைட்டில் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் இவங்களுக்கு கடன் கொடுக்குறவங்க கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கால் பண்ணுறாங்க இங்கே சிரிக்கு. அப்போ சொல்கிறாங்க, உன்னோட அம்மா வந்துட்டு எல்லா கடனையும் செட்டில் பண்ணிட்டாங்கம்மா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா இவங்களுக்காக நினைக்கிறாங்க, இவங்க அவங்க அம்மாவுக்காக நினைக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே இமோஷ்னலாக இருக்குது 2 பேருக்குமே. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க வழக்கம் போல் இவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இல்லையா, கார்த்திகோட அப்பாவை பார்க்கறதுக்காக சிரி எப்போவுமே வருவாங்க. அதுக்கப்புறமா அவங்கள ட்ரா பண்ணுறதுக்காக வந்துட்டு இங்கே கார்த்திக் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு அவங்க பிரான்ச் ஹெட்டுக்கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ஸோ அவங்க வந்துட்டு சிரியும் கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அப்பா சொல்கிறாங்க, யூஎஸ்க்கு போகிற ஜாப் வந்துட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உனக்கு அந்த வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்திக்கு செம கோவம் வந்துருச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட் மேனேஜரோட இவங்க தான் ரொம்ப எஃபிஷியன்ட்டான ஸ்டாஃபு. ஸோ எனக்கு இது கிடைக்கல அப்படிங்கும்போது நான் வந்து ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் ஸ்டாஃபை யாருமே இழக்கணும்னு நினைக்க மாட்டாங்க கம்பெனிலேருந்து. ஸோ நீ ரிசைன் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் ப்ராஜெக்ட் வேறு போய்கிட்டு இருக்கு, நீ தானே அஷ்வராக சொன்ன இன்னொருத்தங்களுக்கு வேலை கிடைச்சாலும் நாங்கள் இருந்து பார்த்துப்போம், நீ சொன்னதுனால தானே நாங்கள் அதை வந்து ஓகே பண்ணோம் அப்படின்ட்டு ப்ராஜெக்ட் ஹெட் வந்து சொல்கிறாங்க. எனக்கு அந்த வேலை கிடைக்கலங்கும் போது எனக்கு யாரை பற்றியும் எந்த கவலையும் கிடையாது, எனக்கு ஏன் வேலை தான் முக்கியம் அப்படின்ட்டு ரொம்ப செல்ஃபிஷாக வந்து கார்த்திக் வந்து பேசுகிறாங்க. ஸோ இதை அங்கே பக்கத்தில் நிற்கிற சிரியும் வந்துட்டு கேட்டுட்டு தான்
தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு பக்கம் இவங்க ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அங்கே சத்யாவோட அப்பா வந்து இவங்க அப்பாவை வந்து பார்க்குறதுக்காக வராங்க. ஸோ சத்யாவோட அப்பா வந்துட்டு இங்கே கார்த்திகோட அம்மாவோட அண்ணன் தான். ஸோ அதனால் வந்துட்டு இவங்களோட அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி கார்த்திக் வரப்போகிற பொண்ணுக்காக அவங்க திங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அதை வந்துட்டு அவங்க அங்கே வச்சு சிரிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஸோ உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டம்மா, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என் அக்கா இடத்துல நீங்கள் வரப்போகிற அடுத்த குடும்பத்தை வந்து தாங்கிறதுக்காக வரப்போகிற அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இமோஷ்னலாக அவங்க கார்த்திகோட அம்மா திங்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. அங்கே சிரிக்க அவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பவும் அதை கார்த்திக்கிட்டே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ இமோஷ்னலான ஒரு குடும்பத்தை விட்டுட்டு நீ வந்து யூஎஸ்க்கு போகணுங்கிற மாதிரிலாம் ஏன் நீ யோசிக்கிற, நீ ஏன் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, இந்த உலகத்தில் நான் மட்டும் தான் செல்ஃபிஷாக இருக்கேன் நினப்பா உனக்கு அப்படின்ட்டு, நீ வந்தது நடிக்கிறதுக்கு நடிச்சுட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே சிரிக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக இவங்க அடிக்கடி வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆக போகிறாங்க. ஸோ டிஸ்சார்ஜிங் ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே அங்கே சிரி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சிரியோட பிரின்சிபல், அவங்க காலேஜில் தானே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ பிரின்சிபல் வந்து சிரியை பார்த்துட்டாங்க. காலேஜுக்கு போகிற நேரத்தில் இவன் என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறதுக்காக வராங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் சிரி வந்து பில் பே பண்ணுறதுக்காக போயாச்சு. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க கார்த்திகோட அப்பா கிட்ட போயிட்டு இங்கே மேக்னான்னு ஒரு பொண்ணு இங்கே தானே இருந்தால் எங்கே போனா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணு பேர் மேக்னா இல்லை, அந்த பொண்ணு பேர் சிரி அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. ஐயோ நான் அவளோட பிரின்சிபல் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஷார்ட் ஃபிலிம் தானே நடிச்சிட்டு இருந்தா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லா விஷயமே கார்த்திகோட அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே பில் பே பண்ணிட்டு சிரி வந்ததுமே அவங்க அப்பா இவங்க கையில் பணத்தை கொடுத்து நீ ரொம்ப நல்லா நடிச்சோமா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீலோட சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அங்கே சிரிக்கு. அவங்க அப்படியே அந்த பணத்தை கார்த்திக் கையில் கொடுத்துட்டு பயங்கர வேகமாக வந்துட்டு அழுதுகிட்டே வந்து போயிட்டாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நாட்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் கார்த்திக்கும் சிரியை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க, சிரியும் கார்த்திகை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே மேக்னாவோட சிரியோட வீட்டில் வந்துட்டு அவங்க அம்மா வந்து நான் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே கார்த்திக் வந்துட்டு அந்த யூஎஸ் ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க தான் அங்கே அமெரிக்கா போக போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வராங்க. அப்பா கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால கிராமத்துக்கு வராங்க. அங்கே தான் அவங்க சிரியை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீனோட கண்டினியூஷன். இவங்க வந்து ஊருக்கு போகிறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பிட்டாங்க. அந்த நேரத்தில் சத்யா வந்துட்டு அங்கே கார்த்திகை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. ஸோ நீங்கள் சிரிக்கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் இப்படி உறவுகள் வேண்டான்னு கிளம்பி போகிறது சரியா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை நீங்கள் லவ் பண்ணுறீங்க தானே அப்படின்ட்டு அங்கே சத்யா வந்து கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை, அவகிட்ட சொல்லிட்டு போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்ட்டு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, நான் அமெரிக்காவில் போய் கூட பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ சத்யா சொல்கிறாங்க உங்களை எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாங்க. நான் யாரையுமே லவ் பண்ணலை, உங்களை மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்னையும் கூட்டிகிட்டு போயிடுவீங்களோ, உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உறவுகளே வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி என்னையும் வாழ வச்சுருவீங்களோ அப்படிங்கிற பயத்தில் தான் இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒருத்தனை லவ் பண்ணேன் அப்படின்ட்டு பொய் சொன்னேன் அப்படின்ட்டு சத்யா வந்து உண்மையை சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்திக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஃபீலாகவும் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா கார்த்திக் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க. நான் அமெரிக்கா போகிறதுல உங்களுக்கு ஓகே தானாப்பா, இந்த மாதிரி நான் கிளம்பி போகிறதுல உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக கார்த்திக் வந்து இந்த மாதிரி வேலை விஷயமா அங்கே யூஎஸ்லாம் போய் செட்டில் ஆகுறது சுத்தமாக அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. கார்த்திக் வந்து பக்கத்துலேயே இருக்கணும். இப்போ இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறது கூட நான் நினச்சேன்னா உன்னை பார்க்கறதுக்காக பஸ்ஸு பிடிச்சி வந்துடுவேன், ஆனால் அமெரிக்காவுக்கு அப்படி என்னால் வர முடியாதுல்ல அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எங்கே நான் உன் முகத்தை ஃபோன்லேயும் ஐபேட்லேயும் பார்க்க வேண்டிய நிலமை வந்துருச்சோ அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப இமோஷ்னலாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கார்த்திக்கும் ரொம்ப இமோஷ்னல் ஆயிட்டாங்க. நான் இப்படி பண்ணுறதுக்கெல்லாம் ஒரே காரணம் உங்களை மரியாதையாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான்ப்பா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்த நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த நிலம் இப்போ நம்மக்கிட்ட இல்லைனாலும் கண்டிப்பாக அது உங்கள் கைக்கு ஒரு நாள் நான் வாங்கி கொடுப்பேன், அதை வாங்கி கொடுத்து உங்களை கௌரவமாக நான் இருக்க வைப்பேன், எல்லாரும் முன்னாடியும் மரியாதையாக வாழ வைப்பேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்றும் அந்த இடத்த நினச்சி அங்கே உட்காந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீ தப்பாக நினச்சிட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பையன் எனக்கு கிடச்சிருக்காங்கன்னு நினச்சி நான் சந்தோஷப்படவா, இல்லை நீ என்ன தப்பாக புரிஞ்சிருக்கிற அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்படவான்னு எனக்கு தெரியலை அப்படின்ட்டு அவங்க அப்பா உட்கார வச்சு அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த இடத்துக்கு போய் நான் ஃபீல் பண்ணுறது எல்லாமே நான் உன் அம்மாவை நினச்சி தான் ஃபீல் பண்ணுவேனே தவிர அந்த இடத்து மேலே எனக்கு எந்த ஆசையும் இல்லை அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. நீ என் கூடவே இருக்கிறதுல தான்ப்பா எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எந்த ஒரு பொருளையும் நம்ம தொலைச்சாலுமே நம்மளால் திருப்பி வாங்க முடியும், ஆனால் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னா எப்போவுமே அது திரும்ப கிடைக்காதுப்பா. நான் உன்
அம்மாவை இழந்துட்டேன், அதே மாதிரி நீயும் அந்த பொண்ணை இழந்துடாத அப்படின்ட்டு அவங்க கார்த்திக் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கார்த்திக் அவங்க அப்பா அப்புறம் சத்யா 3 பேரும் சேர்ந்து வந்து அங்கே சிரியை பார்க்குறதுக்காக செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து காரில் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு கோயிலில் இருக்கிறாங்க. இவங்க அவங்கள பார்த்துட்டாங்க. பட் பார்த்தாங்க சிரிக்கு அவங்க அம்மா முன்னாடியே வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை பார்த்ததும் உங்கள் கார்த்திக்கு செம்மையாக ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிரிக்கிட்ட போயிட்டு அவங்க பேசுகிறாங்க. ஸோ இது ரொம்ப லேட்டு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், பட் இருந்தாலும் என் மனசில் இருக்கிறத சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், நீ என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்க, நான் உன்னை எனக்கு தெரியாமலேயே நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஐ லவ் யூ அப்படின்ட்டு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு இருந்ததுக்கப்புறம் இப்போவும் உங்களுக்கு நடிப்பு வரலை அப்படின்ட்டு அங்கே சிரி சொல்கிறாங்க. நான் நிஜமாவே நடிக்கலை அப்படின்ட்டு அங்கே கார்த்திக் சொல்கிறாங்க. நானும் அதான் சொல்கிறேன், நீங்கள் நடிக்கலை அப்படின்ட்டு அங்கே சிரி சொல்லிவிட்டு அப்படி சிரிச்சுட்டே வந்துட்டு அவங்கள ஹக் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் தெரியுது ஆக்சுவலாக அங்கே ஷூட்டிங் போயிட்டு இருந்திருக்கு. அவங்க ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக ஷூட்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்கள 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணி வந்து அப்படியே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே கார்த்திக்கோட வீட்டில் அவங்க அப்பா எல்லாரையுமே வந்துட்டு இங்கே சிரி வந்து அவங்க அம்மா கிட்டலாம் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அங்கே டேரக்டர் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்கிறாங்க. அங்கே இன்னும் ஒரு டேக் எடுக்க வேண்டியது இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டு ஹீரோவோட அப்பாவும் வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு அங்கே டேரக்டர் வந்து கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே அங்கே சிரிக்கு ஒரு ஐடியா தோணுது. ஸோ அப்படியே வந்துட்டு இங்கே நம்ம ஒரிஜினல் ஹீரோவையும் அவங்க அப்பாவையும் உட்கார வச்சு சூப்பராக வந்து கல்யாணமே முடிஞ்சிருது. இதோட இந்த படம் ஹாப்பியாக முடியுது. ஸோ இந்த படத்தோட கதையை நான் நரேட் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.